ஸோ உங்களோட மைக்ரோஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் சொல்லும் போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மற்றபடி டைப் பண்ணாலும் டைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்டது கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், அதையும் பார்த்துட்டு இருப்பேன் நான். அல்லது மைக்கையும் வந்து நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இன்னும் உடனே சொல்றதா இருந்தா அப்படின்னா. தப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணணும். தப்பா இருந்தா பிரச்சனை கிடையாது. நான் ஆன்சர் சொல்ல போறேன். நீங்க தப்பா இருந்தாதான் பின்னாடி வந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை வந்து நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா கத்துக்க முடியாது. எதுவுமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணி தான், எஸ்பெஷலி அது மேத்ஸா இருக்கட்டும், ஈவன் இந்த ஆன்சரிங் கொஸ்டின்ஸா இருக்கட்டும். ஏன்னா திரும்ப அந்த தப்பை வந்து திரும்ப பண்ண மாட்டீங்க எக்ஸாம்ஸ்ல. இப்போ அன்னைக்கு நம்ம தப்பா சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஒண்ணுமே சொல்ல அப்படின்னா நம்ம அங்கே எழுத போறது தப்பா ரைட்டா அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு குவிஸ் மாதிரி வித்தவுட் ஆப்ஷன்ஸ். பட் இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். உங்களுக்கே தெரியும், தேவை எழுத உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான கேள்விகள் அப்படின்ட்டு. நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் எங்க இருக்கு? தேசிய தொலையுணர்வு மையம் இந்தியாவில் எங்கு உள்ளது? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. அது வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஸோ தேசிய தொலையுணர்வு மையம் எங்கு உள்ளது? நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். என்ன சொன்னீங்க? நியூ டெல்லியா? நியூ டெல்லி சார், நியூ டெல்லி. ஓகே, வேற 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 அங்க ஓப்பன்லையும் டைப் பண்ணலாம், இல்ல தனியாகவும் டைப் பண்ணலாம். ஓகே, ஒருத்தர் பண்ணியிருக்காரு பெங்களூர், அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்ல தான் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். ஸோ இது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். தேசிய தொலையுணர்வு அந்த மையம் அமைந்துள்ளது எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல தான் இருக்கு. அடுத்த கேள்வி, டையார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. டையார்கியை இன்ட்ரோடியூஸ் பண்ண வருடம் என்ன? இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இரட்டை அரசாங்க முறை எந்த அரசு சட்டத்தின் மூலமாக டையார்கி அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணது? டையார்கி அப்படிங்கிறது எந்த அரசு சட்டம்? வேணா நான் ஆப்ஷன்ஸ் வேணா கொடுக்குறேன், சரிங்களா? 1909, 1919, 1935 அல்லது none of the above. ஸோ வெரி குட். 1935 சார். சங்கர் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு, டைப் பண்ணியிருக்கிறாங்க. மான்டேக் செம்ஸ்போர்ட், மான்டேக் செம்ஸ்போர்ட்ல தான் 1909 சார். 1919ங்க, சரிங்களா? 1909ங்கிறது வந்து மின்டோ மார்லி, அதை புரிஞ்சுக்கங்க. 1909ஓட முக்கியத்துவம் என்ன? 1909ஓட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் கொடுக்கக்கூடியது. இது வந்து நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டையார்கி, இரட்டை அரசாங்க முறை, சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 1919. அதுக்கு பேர் தான் மான்டேக் செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க இந்த கூகுள் எர்த் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கூகுள் மேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எர்த்தெல்லாம் மேப் பண்றோம். அது மாதிரி எந்த ஆர்கனைசேஷன் வந்து இது கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. ஸோ அதனால இது வெறும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்றதை விட இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி. எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கூகுளோட எர்த் மாதிரி, கூகுளோட மேப் மாதிரி புவன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணாங்க? புவன் அப்படிங்கிற அந்த இணையதளத்தை எந்த நிறுவனம் உருவாக்கியது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து உருவாக்கியுள்ளது புவன், BHUVAN. அதை உருவாக்கியுள்ள அந்த நிறுவனம் எது? வெரி குட், உடனே ஆன்சர் பண்ணியிருக்கா சம்பத்குமார். அது குழு வேணா கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு குழு அப்படின்னா அது வந்து அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். அது என்ன அப்படின்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ரைட். அடுத்து வந்து நமக்கு ரிசர்வேஷன்லாம் சிலபஸ்ல இருக்கு. இந்த இப்ப இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இந்த 69% இடஒதுக்கீடு வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? எந்த ஆண்டு வந்து 69% ரிசர்வேஷன் வந்து இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு? நமக்கு வந்து 69
சதவீத இடஒதுக்கீடு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் பண்ணியிருந்தாங்க, 50க்கு மேல போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால நமக்கு 69 வந்ததுனால அதை வந்து நம்ம வந்து முதலாவது அட்டவணையில வந்து சேர்த்தோம். 9வது அட்டவணையில அதாவது முதலாவது சட்ட திருத்தத்துல தான் அந்த 9வது அட்டவணை ஏற்படுத்தப்பட்டது. அந்த 9வது அட்டவணையில வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு உட்பட்டதா அப்படின்னு யாரு இதை பாப்பா, யாரு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் பண்ணுவாங்க. பண்ணி அது அரசியலமைப்புக்கு உட்பட்டதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல் அண்ட் வாய்டுன்னு போட்டுருவாங்க. இப்ப கூட ஒரு சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டதா, அரசியலமைப்பை பின்பற்றி தான் ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. என்ன தெரியுமா, எந்த சட்டம் தெரியுமா? வகுப்புவாதி பிரதிநிதித்துவ சட்டம் சார். இப்போ போறது, இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்றது கரண்ட் அஃபேர்ஸ்ல இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் ஸ்டே எல்லாம் கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. நான் சொல்றது இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவத்தை பேசிட்டு இருக்கிறேன். அது என்ன சட்டம்? ஒரு கான்ட்ராவர்ஷியல் முஸ்லிம் சம்பந்தமா சார்? அது வக்ஃப் போர்டு சட்டம். வக்ஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வக்ஃப் போர்டு சட்டம். ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து 1994. அதுக்கு வந்து அந்த சட்டத்துக்கு வந்து ஒரு தமிழ்நாடு ரிசர்வேஷனுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து கொடுத்தாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து 76th அமெண்ட்மெண்ட். 70 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 76th அமெண்ட்மெண்ட், 76வது சட்ட திருத்தம் 1994. 1994. 1994 வந்து யாரு வந்து தமிழ்நாட்டுல வந்து சீஃப் மினிஸ்டர்? சார் முதல்வர் செல்வி ஜெயலலிதா சார். வெரி குட். ஜெயலலிதா அவர்கள் வந்து 1994. ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கேர்லெஸ் மிஸ்டேக் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப ரொம்ப கீழே தள்ளிடும். நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருந்தீங்கனாலே சர்வீஸ் வாங்கிடுவீங்க அல்லது வந்து ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆயிருவீங்க. சரிங்களா? ரைட், இதெல்லாமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எந்த வருடம் வந்து மெட்ராஸ் என்பதன் பெயர் சென்னை என மாற்றப்பட்டது? எந்த வருடம் மெட்ராஸ் ரீநேம்ட் அஸ் சென்னை? கமான் ஃபாஸ்ட். அன்பழகன், திருமலை சாமி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் வந்து மத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1998 சார். 1969 சொல்லுவீங்க. 1969 கிடையாது. அது வந்து மெட்ராஸ்ன்ற மாகாணம் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணதான். அப்போ நான் கேட்டது வந்து மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றப்பட்டது எப்பன்னு கேட்டேன். வெரி குட். 1996. 1996 தான் வந்து ஆன்சர், சரியான விடை. இந்தியாவில் முதலாக யாரு வந்து ஆரம்பத்தில் ஒரு பொருளாதார அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பொருளாதார ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் இன்கம்னு சொல்லக்கூடிய தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர் யார்? Who first estimated national income for India? தேசிய வருமானத்தை முதலில் இந்தியாவில் கணக்கிட்டவர் யார்? இந்தியாவில். இங்க கீம்ஸ் எல்லாம் சொல்றீங்க சார். யூகம் தான் சார். ஐயா மன்மோகன் சிங் இருப்பாரா சார்? இல்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ் இந்தியால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு கால்குலேட் இந்தியாஸ் நேஷனல் இன்கம், இந்திய தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டது யார்? அப்ப வந்து பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்தை வந்து 20 ரூபாய் அப்படின்னு கணக்கிட்டாங்க. வருடம் கூட சொல்றேன். வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1867 68 கணக்கிட்டாங்க. இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். சில பேர் நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, கரெக்டா இருக்கு ஆன்சர்லாம். இருந்தாலும் மற்றவங்களுக்காக சொல்றேன். இந்த க்ளூ என்ன அப்படின்னா அவர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். அவர் தான் எழுதின புக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அவருக்கு தான் இன்னொரு பெயர் உண்டு. அவருக்கு இன்னொரு பெயர் என்ன உண்டு? அவர் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து அவர் தான். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி என்பது கரெக்ட். ஜீன் அப்படிங்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே போலாம். ஜீன் அப்படிங்கிற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? The term gene was proposed by, அதை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது யாரு?
ஜீன் அப்படிங்கிற டேர்மை வந்து ப்ரொபோஸ் பண்ணது யார்? யார் அப்படின்னா ஜோஹன்சன். ஜோஹன்சன் அவர் தான் ஜீன் அப்படிங்கிற டேர்மை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. JOHANSEN, ஜோஹன்சன். அவர் தான் ஜீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது. காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் டெம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டிடத்தால கட்டப்பட்ட இந்தியாவில் ஓல்டஸ்ட் டெம்பிள் அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் தான். காஞ்சி கைலாசநாதர் டெம்பிளை யாரு கட்டினா? நமக்கு தெரியும், பல்லவர்கள் கட்டினாங்கன்னு சொல்றாங்க தெரியும். அந்த பல்லவ மன்னர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன். ராஜசிம்ம பல்லவன். அந்த ராஜசிம்ம பல்லவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சப்போஸ் ராஜசிம்மன் இல்லாம கேட்பாங்க, அவருக்கு இன்னொரு பேர் என்ன? ராஜசிம்மனுக்கு இன்னொரு பேர் அந்த வெரி குட் சங்கர் சொல்லியிருக்காரு, நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மர் தான் நமக்கு தெரியும், அவர் தான் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர். முதலாம் நரசிம்மவர்மன் யாரை தோற்கடிச்சார்? யாரை தோற்கடிச்சதுனால வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டார்? முதலாம் நரசிம்மவர்மன். நமக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி சிலபஸ்ல இருக்கு, பல்லவர்களை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முதலாம் நரசிம்மவர்மன், அவருக்கு பேரு மாமல்லன்னு பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரை வந்து தோற்கடித்தார்? யாரை தோற்கடிச்சதுனால அவருக்கு வந்து வாதாபி கொண்டான் என்று பெயர். ஈஸி, உங்களுக்கு தெரியும். யாரை தோற்கடித்தார்? அவரை வச்சு கூட சினிமா படம் கூட வந்திருக்கு, காமெடி படம் வந்திருக்கு. இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சதுனாலதான் அவருக்கு வந்து என்னது வாதாபி கொண்டான். ஏன்னா புலிகேசியனோட தலைநகரம் என்ன அப்படின்னா, புலிகேசியோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா வாதாபி. புலிகேசியோட கேபிட்டல் வந்து இரண்டாம் புலிகேசியோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா வாதாபி. பாதாமின்னு சொல்லுவாங்க, வாதாபி. ஸோ இவரை வந்து தோற்கடித்தவர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம நரசிம்மவர்ம பல்லவர். ஸோ அந்த கேபிட்டலே வந்து தீக்கிரை ஆக்கினார். அப்படி அதனாலதான் வாதாபி கொண்டா அப்படிங்கிற அவருக்கு பெயர் உண்டு. IRDPன்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம், IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? IRDP இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 1978 79 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 1978 79. தமிழ்நாட்டுல பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்கு? பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் தாவரவியல் இருக்குல்ல, தாவரங்கள் கணக்கெடுப்பு, அந்த ஆணையம், அந்த நிறுவனம் எங்க இருக்கிறது? பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டுல எங்கு உள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். வெரி குட். கோயம்புத்தூர்ல இருக்கு. இது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, கோயம்புத்தூர். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஸ்டமக் இருக்குல்ல, வயிற்றுல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட்டட் இன் த ஸ்டமக் பை ஒரு எந்த செல் வந்து அதை சுரக்கிறது? வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரப்பதற்கு ஒரு செல் இருக்குது. அந்த செல் என்ன செல்? அந்த செல்லுக்கு பெயர் என்ன? கரெக்ட். த ஆன்சர் இஸ் ஆக்சின்டிக் செல். ஆக்சின்டிக் செல்னு பேரு. OXYNTIC, ஆக்சின்டிக் செல். அடுத்து பைக்காலஜி, PHYCOLOGY, பைக்காலஜி. PHY, P for pen, PHYCOLOGY. இது எது சம்பந்தப்பட்ட படிப்பு? பைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப், அது எது சம்பந்தப்பட்ட படிப்பு தெரியுமா? பைக்காலஜி, PHY, இது எதை பற்றிய படிப்பு? வெரி குட். இது வந்து ஆல்கே பற்றிய படிப்பு. ஆல்காக்கள் இருக்குல்ல, பச்சையா இருக்கக்கூடிய ஆல்காக்கள், அதை பற்றிய படிப்பு. அப்போ மைக்காலஜி எதை பற்றிய படிப்பு?
மைக்காலஜி, MYCOLOGY. இது எதை பற்றிய படிப்பு அப்படின்னா, இது வந்து வெரி குட் ஃபங்கஸ், பூஞ்சையை பற்றி படிப்பு. பூஞ்சைகளை பற்றிய படிப்பு வந்து மைக்காலஜி. ஃபங்கை, FUNGY, ஃபங்கை. கிச்சன் ஆஃப் த செல் என்று அழைக்கப்படுவது எது? நம்ம செல்லோட சமையலறை என்று அழைக்கப்படுவது எது? செல்லோட சமையலறை என்று அழைக்கப்படுவது எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணுவாங்க. செல்லின் சமையலறை என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் சமையலறை என்று அழைக்கப்படுவது, ஒரு செல் அது சமைக்கிறதுக்கு தேவைப்படும், உணவு உற்பத்திக்கு செய்யப்படும் அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டுக்கு தான் அந்த பெயர் உண்டு, குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டுக்கு தமிழ்ல சொல்றதுன்னா பசுங்கணிகம். பசுங்கணிகம், குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம்ல, அது இருந்தா தானே, பச்சையம் இருந்தா தானே பண்ண முடியும். அந்த பசுங்கணிகம் என்று பெயர். மீனமாட்டா டிசீஸ், இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. மீனமாட்டா டிசீஸ், தமிழ்ல மீனமாட்டா தான், MINAMATA. இந்த மீனமாட்டா நோய் எதன் மாசுபாட்டால் வருகிறது? தண்ணியில வந்து இதனுடைய மாசுபாடு, தண்ணியிலேயோ சர்ஃபேஸ்லயோ இதனுடைய மாசுபாடு அதிகமாக இருந்தால் வரும். குறிப்பாக தண்ணியில இதனுடைய மாசுபாடு அதிகமாக இருந்தால் வரும். அது என்ன? எந்த மாசுபாடு? எந்த எலமெண்ட்? எந்த தனிமம்? எந்த தனிமத்தின் மாசுபாடு? அந்த தனிமத்தை பத்தி சொல்றதுன்னா அந்த தனிமத்தோட அடர்த்தி எண் 13.6. குழு தரேன், 13.6. அதுதான் ஒரே உலோகம் நீர்ம நிலையில் உள்ளது. இந்த ஒன்லி லிக்விட் இருக்கக்கூடிய மெட்டல், லிக்விட்ல இருக்கக்கூடிய மெட்டல், அது ஒன்னே ஒண்ணுதான் லிக்விட்ல இருக்கக்கூடிய மெட்டல். ஸோ அதனாலதான் அது வரும். அப்படின்னா ஆன்சர் இஸ் வெரி குட் புவனேஸ்வரி. அது வந்து ஹஸ்ஜின்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி. மெர்க்குரியாலதான் மீனமாட்டா டிசீஸ் வருது. மீனமாட்டா, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. பாதரசம், பாதரசம். அதே மாதிரி இட்டாய், இட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுங்க. இட்டாய், இட்டாய், இதோட ரிலவெண்ட் கொஸ்டின்ஸ். ITAI, இட்டாய், இட்டாய் டிசீஸ். இது எதனால வருது தெரியுமா? இதே மாதிரிதான் எந்த எலமெண்டால வருது? இட்டாய், இட்டாய். இப்போ வந்து இந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதரசம்னு சொன்னேன். இட்டாய், இட்டாய்ங்கிறது எதனால வருகிறது அப்படின்னா கேட்மியம். கேட்மியம் இருக்குல்ல, அந்த நச்சுத்தன்மையால் வரக்கூடியதுதான். வெரி குட், கேட்மியம். கேட்மியம் அந்த நச்சுத்தன்மையால் வரக்கூடியதான் இட்டாய், இட்டாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவில் எந்த தினம், இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே சர்வதேச ஓசோன் தினம் என்று அழைக்கப்படுவது எது? என்னைக்கு? இன்டர்நேஷனல் ஓசோன் டே. ஓசோன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், O3. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்துட்டு நம்மளை வந்து பாதுகாக்குது. எதுல இருந்து பாதுகாக்குது அப்படின்னா அந்த ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ். இதெல்லாம் யூவி ரேஸ் உடம்புல பட்டா ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து அப்பர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல மேல இருக்கு. அது வந்து என்னைக்கு வந்து ஓசோன் டே, ஓசோன் தினம் வந்து October 17 சார். என்னங்க? October 17 சார். இல்ல, ட்ரை பண்ணுங்க திரும்ப. ஓசோன் டே, இன்டர்நேஷனல் ஓசோன் டே என்னைக்கு இருக்கிறது அப்படின்னா செப்டம்பர் 16. வெரி குட், புவனேஸ்வரி டைப் பண்ணிருக்கிறாங்க. செப்டம்பர் 16. செப்டம்பர் 17 தான் ஓசோன் டே. நிறைய டேஸ் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு, இப்ப கேட்கறதுனால இன்னொரு டே வேணா கேட்டுறேன். என்ஜினியர்ஸ் டே என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ஜினியர்ஸ் டே, பொறியாளர் தினம். பொறியாளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. கரெக்ட், பட் கொஞ்சம் நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க சில பேரு. கரெக்டா சொல்லுங்க. பொறியாளர் தினம், பொறியாளர் தினம் அப்படிங்கிற என்ஜினியர்ஸ் டே வந்து யாருடைய பர்த்டே தெரியுங்களா? பொறியாளர் தினம் யாருடைய பர்த்டே வந்து சார் விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையாட பிறந்த தினம் தான் பொறியாளர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. செப்டம்பர் 15. செப்டம்பர் 15. சயின்ஸ் டே என்னைக்கு?
இந்தியாவில் சயின்ஸ், இது எல்லாமே இந்தியா தினம் தான் ரெண்டும் சொன்னது. முதல் சொன்னதும் சயின்ஸ் டே என்னைக்கு? தேசிய அறிவியல் தினம், சயின்ஸ் டே. வெரி குட். February 28. ஏன் February 28னா சர் சி வி ராமனோட பிறந்த தினம் கிடையாது. சர் சி வி ராமன் 1928 வருடம் February 28 அன்னைக்கு தான் உலகிற்கு வந்து இந்த ராமன் விளைவு வந்து வெளியிட்டார். ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட தினம், அறிவிக்கப்பட்ட தினம். அடுத்து கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட வருடம் எது? கடைசியாக 2011 சார். லாஸ்ட் டைம் வந்து காஸ்ட் சென்சஸ். இதுக்கு முன்னாடி வந்து காஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? 2011 சார். இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், முன்னாடி. அது கூட என்ன வெளியே அனௌன்ஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி எடுத்தது பிரிட்டிஷ் பீரியட்ல தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2011 ட்ரை பண்ணாங்க. அது இன்னும் பப்ளிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணல. காஸ்ட் சென்சஸ் லாஸ்ட் டைம் எடுத்தது அது ஒண்ணுதான். அது என்ன அதுதான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது, மற்றது எல்லாமே இன்னும் பண்ணல. அப்போட எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி எங்க தலைமையில குழு எல்லாம் போட்டு எடுத்தாங்க, சொன்னாங்க. ஸோ கடைசியாக எடுக்கப்பட்டது வந்து 1931. 1931 தான் கடைசியாக எடுக்கப்பட்டது. 1931 ரொம்ப 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 முக்கியம், பார்த்து வச்சுங்க. 1930 1931. எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் த எர்த் என்ன? பூமியோட விடுபடு திசை வேகம் என்ன? விடுபடு திசை வேகம்னா என்ன அப்படின்னா, ஒரு எந்த வேகத்துல பூமியில இருந்து ஒரு பொருளை மேல எரிஞ்சா அது திரும்ப பூமிக்கு வரவே வராது அப்படிங்கறதுதான் அந்த விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாட் இஸ் த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்? பூமியின் விடுபடு திசை வேகம் என்ன? அந்த திசை வேகத்துல இங்க இருந்து ஒரு பொருளை எரிஞ்சிங்க அப்படின்னா அது பூமிக்கு வரவே வராது. த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளவு அப்படின்னா, எஸ், ஆன்சர் இஸ் 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வினாடிக்கு 11.2 கிலோமீட்டர் வேகத்துல நீங்க ஒரு பொருளை எரிஞ்சிங்கன்னா அது பூமிக்கு திரும்ப வராது. அப்படி இல்லைன்னா அது வந்து அட்மாஸ்பியர்லயே இருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகி பூமியில ஈர்ப்பு சக்தியால விழுந்துரும். ஆனா 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல பூமியில இருந்து எரிஞ்சிங்கன்னா அது நம்மளுடைய அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை தாண்டி வெளியே போய்விடும். போய் அங்க இருக்கக்கூடிய ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் போயிடும். அது வந்து பூமிக்கு வந்து 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இதே மூணுக்குன்னு கேட்பாங்க. மூணுன்னா என்னது? சந்திரனுக்கும் கேட்பாங்க. அது 2.4 கிலோமீட்டர் பெர் செகண்ட். 2.4 கிலோமீட்டர் பெர் செகண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பார்க்கலாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்களான்ட்டு. நமக்கு தெரியும் செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் தனித்தனியா இருக்கும் டெம்பரேச்சர், சரிங்களா? நம்ம நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமனுக்கு எவ்வளவு? மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சராசரி மனித உடலின் வெப்பம் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். மனித உடலோட சராசரி வெப்பம் 37. அது வந்து எதுல சொல்றது? 37ன்றது எதுல சொல்றது அப்படின்னா சென்டிகிரேட்ல சொல்றது, செல்சியஸ்ல சொல்றது. சரி, இதே ஃபாரன்ஹீட்ல சொல்றது அப்படின்னா 98.4 அல்லது 3 சொல்லுவாங்க, இல்ல 6 சொல்லுவாங்க. 98.4 ஃபாரன்ஹீட். நான் கேட்கக்கூடிய வந்த கேள்வி என்னன்னா, எந்த ஃபாரன்ஹீட்ல நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதனால நான் மைக்கை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். நீங்க டைப் மட்டும் சேட் மட்டும் பண்ணுங்க. எந்த டெம்பரேச்சர்ல செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஒன்றாக இருக்கும், ஒரே அளவே குடிக்கும். S டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு அதே X டிகிரி ஃபாரன்ஹீட் எப்போ அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் X? இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் -40 டிகிரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, -40 டிகிரி. எதற்கு பெயர் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும்? எது வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நிறைய பேர் கோல் டைப் பண்ணிருக்கீங்க. இல்லை, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது, சோ கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய பிளாக் கோல்டு என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம்.
நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோலையும் அதே மாதிரி நினைச்சிட்டு அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து ஆற்றல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்தா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. பெட்ரோல் கிடைக்குது, டீசல் கிடைக்குது, பாரஃபின் எல்லாமே கிடைக்கக்கூடியது ஆயில். ஸோ அதனால இந்த மினரல் ஆயில்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியத்துக்கு பேர் தான். அதனால கோல் இருந்ததுன்னா இது பண்ணாதீங்க. பெட்ரோல் தான் திரவ தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. திரவ தங்கம் மட்டும் கிடையாது, பிளாக் கோல்டும் அதுதான். லிக்விட் கோல்டுன்னு கேட்டாலும் அதுதான். கருப்பு தங்கம்னு கேட்டாலும் அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? திரவ தங்கமும் அதுதான், கருப்பு தங்கமும் அதுதான், பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான், லிக்விட் கோல்டுன்னு சொன்னாலும் அதுதான். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா பெட்ரோலியம் தான். தமிழ் இலக்கியமும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, ஜிஎஸ் சிலபஸ்ல இருக்கு, பொது அறிவுல இருக்கு. பொது தமிழ் கேட்கல, பொது அறிவிலே இருக்கக்கூடிய சில தமிழ் கேள்விகள் கேட்பாங்க. தமிழில் முதல் சமய காப்பியம் எது? சமய காப்பியம், சமண காப்பியம்னு சொல்லலாம். தமிழில் முதல் சமண காப்பியம் எது? சமண காப்பியம் நமக்கு கிடைத்ததுல முதல் சமண காப்பியம் எது? the first ஜெயின் லிட்ரேச்சர் தமிழ்ல எது அப்படின்னா ஆன்சர் வந்து சிலப்பதிகாரத்தோட கூட சொல்லுவோம்ல, அதுதான். இரட்டை காப்பியம்னு சொல்லுவோம்ல, எது அப்படின்னா சீத்தலை சாத்தனார், இளங்கோ அடிகள், மணிமேகலை. மணிமேகலை எழுதினது யாரு? மணிமேகலை எழுதியவர் யார்? மணிமேகலை தான் முதல் சமண காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. முதல் சமண காப்பியம் வந்து மணிமேகலை. மணிமேகலை எழுதியவர். சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள், மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார்? உத்தரகாண்டத்தை எழுதியவர் யார்? உத்தரகாண்டத்தை எழுதியவர் உத்தரகாண்டத்தை எழுதியவர் வெரி குட், எக்ஸலன்ட், ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் உத்தரகாண்டத்தை எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர். நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்? யாரை பற்றி பாடினாங்க? நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தோட பாட்டுடை தலைவன், அவரை பத்தி பாடியிருப்பாங்க, அவரை பிரைஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. பாட்டுடை தலைவன் யாரு? நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னா மூன்றாம் நந்திவர்மன். மூன்றாம் நந்திவர்மன். யாரு வந்து இந்தியாவில் வந்து யாரு பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு, வைஸ் பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு, சிஜே ஐயாவும் இருந்திருக்கிறாரு. Who became the President of India as well as Vice President of India as well as Chief Justice of India? மூன்றும் இருந்தவர் யார்? இந்த மூன்று பதவிகளையும் வகித்தவர் யார்? ஜஸ்டிஸ் நீதியரசர் ஹிதயத்துல்லா. நீதியரசர் ஹிதயத்துல்லா அவர் தான் அந்த மூன்று பதவிகளையும் வகித்தவர். பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? பிஎஸ்என்எல் எந்த வருடம் தொடங்கப்பட்டது? பிஎஸ்என்எல் வந்து 2000 வருடம் 2000 தொடங்கப்பட்டது. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். அடுத்து ரொம்ப முக்கியமான வருடம், அரேபியர்கள் சிந்து மீது படையெடுத்த வருடம் என்ன? அரேபியர்கள், இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். In which year Sindh was invaded by Arabs, அல்லது Arabs invaded Sindh. சிந்து மாகாணத்தின் மீது அரேபியர்கள் படையெடுத்த வருடம் எது? இப்ப இருந்தா மெடிவல் இந்தியா கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எந்த வருடம்? எஸ், வெரி குட், 712 AD. 712 AD. ஜாதகா ஸ்டோரிஸ், ஜாதக கதைகள். நமக்கு கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கு, அதனால இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஜாதக கதைகள், ஜாதகா ஸ்டோரிஸ் எந்த மதத்துடன் தொடர்புடையது? ஜாதகா ஸ்டோரிஸ், JATAKA. ஜாதக கதைகள் எந்த மதத்துடன் தொடர்புடையது? எஸ், புத்த மதத்துடன் தொடர்புடையது. புத்த மதம். புத்தருக்கு இன்னொரு பேர் உண்டு, அது கேட்பாங்க எக்ஸாம்ல அடிக்கடி. கீழே கொடுத்துட்டு இது வந்து புத்தரோட பெயர் அப்படின்னா சாக்கியா முனி. சாக்கியா முனி அப்படின்றதுதான் யாரு? புத்தரோட பெயர், சாக்கியா முனி. இப்ப நம்ம கைலாசநாத டெம்பிள் வந்து பார்த்தோம்.
காஞ்சிபுரத்துல யாரு கட்டினான்ட்டு. அதே மாதிரி வந்து நம்ம சவுத் இந்தியன் தென்னிந்திய வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோரான்னு ஒரு இடம் இருக்கு. அஜந்தா எல்லோரால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஓவியத்துக்கு பெயர் போடுறது. அந்த எல்லோரால வந்து கைலாசநாத டெம்பிள் இருக்கு. அதை கட்டியது யார்? கைலாசநாத டெம்பிள் அட் எல்லோரா யாரு கட்டினா? சோ ராஷ்டிரகூடர்கள் அந்த ராஷ்டிரகூடரை சேர்ந்த கிருஷ்ணா ஒன்னு தான் இந்த எல்லோரா கோவிலை கட்டினார். எல்லோரா கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நமக்கு வந்து சுல்தான்ஸ் எல்லாம் சிலபஸ்ல இருக்கு. அடிமைகளின் பராமரிப்புக்காக தனித்துறையை ஏற்படுத்திய சுல்தான் யார்? Who established separate department for slaves? Who established separate department for slaves? அடிமைகளுக்கு தனியாக துறையை ஏற்படுத்திய சுல்தான் யார்? Who established a separate department for slaves? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின். அவர் தான் அடிமைகளை நிறைய வச்சிருந்தார். அடிமைகளை எத்தனை அடிமைகளை வச்சிருந்தார் அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, அடிக்கடி கேட்டிருந்தாங்க. இங்க மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லயும் கேட்ட கொஸ்டின் இது. ஏன்னா அவ்வளவு அடிமைகளை வச்சிருந்தார். எத்தனை அடிமைகள் தெரியுமா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். இவர் தான் நிறைய கால்வாய்கள் இதெல்லாம் கட்டினாரு. ஃபெரோஷா கோட்லா மைதானம்லாம் இருக்கு. அந்த ஃபெரோஷா துக்ளக் எவ்வளவு அடிமைகளை வைத்திருந்தார் அப்படின்னா 1,80,000 அடிமைகளை வைத்திருந்தார். 1,80,000 அடிமைகளை வைத்திருந்தார். குத்புதீன் ஐபக் கிடையாது, குத்புதீன் ஐபக்கே அடிமைதான். அவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். இங்க செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஸ்லேவ்ஸ், அதுக்கு என்ன பேருன்னு சொன்னீங்கன்னா அந்த பேரு கூட பாத்தீங்கன்னா திவானி பண்டாகன். திவான் DIVAN, தமிழ்லையும் திவானி அப்படின்னு சொல்லிட்டு பண்டாகன் BANDAGAN பண்டாகன். திவானி பண்டாகன் அப்படிங்கிறது வந்து யாரு ஏற்படுத்தியது அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக். 1,80,000 நோட் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. ஜிண்டாபிர் ZINDAPIR ஜிண்டாபிர், இல்லைன்னா அவருக்கு இன்னொரு பேர் லிவிங் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழும் புனிதர். ஜிண்டாபீர் அல்லது வாழும் புனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய முகலாய மன்னர் யார்? எஸ், கரெக்ட். த ஆன்சர் இஸ் அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் வாழும் புனிதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாம் மதப்படி எல்லாமே, அந்த இஸ்லாம் குரான் அதன் முறைப்படி வாழ்ந்தவர். குரான் அது பிரதிகளை வந்து கைப்பட எழுதி அதை வந்து சேல் பண்ணி அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் செலவு செய்தார். யாரு? அவுரங்கசீப். சிவாஜி எப்போது அரசராக முடிசூட்டி கொண்டார்? சிவாஜி, when Shivaji was crowned as king. சிவாஜி எப்போது அரசராக முடிசூட்டி கொண்டார்? வருஷம் ரொம்ப முக்கியம். ரேகார் ஃபோர்ட்ல 1674. ஏன்னா இயர்ஸும் இங்க கேட்பாங்க. 1674. சிவாஜியோட குரு பெயர் என்ன? சிவாஜியின் ஆசிரியர் யார்? எந்த சமய தலைவர் சிவாஜிக்கு குருவாக இருந்தார், ஆசிரியராக இருந்தார்? ராமதாசர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் தமிழ் இலக்கியம் எது? திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கக்கூடிய தமிழ் இலக்கியம் எது? வெரி குட், பெரிய புராணம். பெரிய புராணத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும். ரவி கீர்த்தி யாருடைய அரசவை புலவர்? கோர்ட் பொயட். ரவி கீர்த்தி யாருடைய கோர்ட் பொயட்?
எந்த அரசருடைய கோர்ட் பயட்? அவரை பத்தி இப்பதான் பேசணும். அவரை தான் நரசிம்மவர்மன் ஒண்ணு வந்து டிஃபீட் பண்ணார்னு சொன்னேன். அதனாலதான் அவருக்கு பேரு வாதாபி கொண்டான் அப்படின்னு பெயர் ஏற்படுத்தப்பட்டது. அந்த யார தோர்த்தார்ல ஒரு அரசர், அவரோட கோர்ட் பயட்டு தான். இவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி. அதே மாதிரி இந்த இயர் அடிக்கடி கேட்பாங்க, இப்ப ரீசெண்டா கூட கேட்டுட்டு இருக்காங்க, எப்பவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்துக்களால் வெறுக்கப்பட்ட ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை அக்பர் ரத்து செய்த ஆண்டு எது? In which year jizya, JIZYA, was abolished by the Akbar? 556 556 தான் அக்பர் வந்து என்ன பண்றாரு, அரசவை ஏறார் பைராம் கான் ஹெல்ப்போட. இரண்டாம் பாணிப்பட்டு போர் அப்பதான் நடக்குது. இது வந்து ஜிஸ்யா வந்து 1564 1564. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு எது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தைமூர் இன்வேடட் இந்தியா இன். தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார்? கரெக்டு. கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கீங்க சில பேரு. 1398. 1398. அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய NDMA எப்ப எனாக்ட் பண்ணாங்க? எந்த வருடம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA இயற்றப்பட்டது? வெரி குட், எக்ஸலன்ட். 2005. NDMA 2005. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன். கஸ்டம்ஸ் டியூட்டி இதெல்லாம் ரிமூவ் பண்ணார், அதனால அவருக்கு பேரு சுங்கம் தவிர்த்த சோழன். 1ஆம் குலோத்துங்கன். வெறும் குலோத்துங்கன்னு சொல்லாதீங்க, இங்க 1 2 இருந்துச்சுன்னா 1 2 அப்படிங்கும் போது சொல்லணும். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிறித்துவ கம்பர். யாருக்கு பேரு கிறித்துவ கம்பர்? கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா HA கிருட்டினப்பிள்ளை. HA கிருட்டினப்பிள்ளை. சதுரகராதி. சதுரகராதி இயற்றியது யார்? இயற்றியது யார்? இது வந்து ஒரு இலக்கண நூல். இயற்றியது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். உலக தண்ணீர் தினம் என்று, உலக தண்ணீர் தினம் என்று போன மாதம் தான் கடைபிடிக்கப்பட்டது. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. அந்த நீர் தினத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இது நடக்கும். என்ன நடக்கும்? பஞ்சாயத்துடன் தொடர்புடையது. கிராம சபை கூட்டம் நடக்கும். கிராம சபை கூட்டம் நடக்கும். சேர்த்திருக்கிறாங்க அது. ஈக்குவாலிட்டி டே, சமத்துவ நாள், சமத்துவ தினம் என்று யாருடைய பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது? சமத்துவ தினம் இப்பதான் நம்ம கொண்டாடணும். சமத்துவ தினம் ஏப்ரல் 14. த கிரேட் பாபா சாஹேப் அம்பேத்கர், சட்டமேதை, அரசியலமைப்பு தந்தை, பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடன் பிறந்த தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் டி நொபிலி. ராபர்ட் டி நொபிலிக்கு பேர் தான் என்னதுன்னா தத்துவ போதகர் என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் டி நொபிலி. What is the formula for volume of a cone? ஒரு கூம்பின் கன அளவுக்கான சூத்திரம் என்ன? ஒரு கூம்பின் கன அளவுக்கான சூத்திரம் என்ன? கூம்பின் கன அளவுக்கான சூத்திரம் 1/3 πr squared h. 1/3 πr squared h. ஓகே, நான் சிலர்லாம் அதை பண்ணாம இருக்கீங்க. கரெக்டா
நான் ஏற்கனவே இந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வரல அப்படின்னா உங்களோட இதுல செக் பண்ணுங்க, சரிங்களா? மெயில பார்த்து இல்லைன்னா வந்து உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் அந்த இதுல குரூப் கிடையாது நம்மகிட்ட, எப்பவுமே ப்ராட்காஸ்ட்ல இண்டிவிஜுவலா வரும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். ஃபார்முலாஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணாதான் ஐ கேன் ஸ்கோர் 24 or 25 out of 25. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணது? இந்தியாவின் பொதுப்பணித்துறையை நிறுவியவர் யார்? பொதுப்பணித்துறையை நிறுவியவர் யார்? எந்த கவர்னர் ஜெனரல்? டல்ஹவுசி. அல்ஹிலால் அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பரை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணா? அல்ஹிலால். இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அல்ஹிலால் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். அடுத்து சிந்து வந்து இணைக்கப்பட்ட போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா யார் இருந்தா? சிந்துங்கிற அந்த ப்ராவின்ஸ் வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டது. Who was the Governor General of India when Sindh was annexed to the British Empire? 1853. எல்லன் பாரோ. ஆன்சர் வந்து எல்லன் பாரோ. 1/3 πr²h சொல்லியிருக்கீங்க. πr²h அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஃபார்முலா, சிலிண்டருக்குரிய ஃபார்முலா.